இது வரைக்கும் எல்லாரும் ஏமாத்தினுக்கிறாங்க. இவருனா நல்லது செஞ்சாருன்னா அது வெற்றியாக இருக்கும். தமிழ்நாடை வெற்றி பெற வைக்கிறதுன்றதுக்காக வச்சிருக்கலாம். இப்போ அவங்க பாக்கெட்லேருந்து ₹1 எடுத்து செலவு பண்ணாலும் அது அவரோட காசு. ஆனால் அதுவே அவர் பண்ணுறாருன்னா அரசியலுக்கு வந்தால் இன்னும் ஜாஸ்தி பண்ணுவார். கட்சின்றது வேறு விஷயம். சரி, எனக்கு எப்படின்னா அண்ணன் அவ்வளோதான். இப்போ இந்த 3-4 கட்சியை சேர்ந்து 8 கோடி பேரையும் சேர்த்து நம்ம குழந்தைக்கு இருந்தாலும் நம்ம உறுப்பினர் சேர்க்க முடியும். எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு என்னுடைய ஆசை. அது எப்பயுமே வெற்றியை நோக்கி தான் முன்னேறி போயிட்டு இருப்பாரு. அதனால வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைச்சது இலவசமே தேவையில்லை. அந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். விஜய் சார் இப்போது கட்சியோட பேரை வெளியிட்டிருக்காரு. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாரு. என்னன்னா தமிழக வெற்றி கழகம். இவர் மட்டும் ஏன் திராவிடம் இல்லாமல் வேறுபட்டு வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம்னு வச்சுக்க காரணம் என்னவா இருக்கும்? இது வரைக்கும் எல்லாரும் ஏமாத்தினுக்கிறாங்க. இவருனா நல்லது செஞ்சாருன்னா அது வெற்றியாக இருக்கும். எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி. ஏன்னா எல்லோரும் நம்பி தானே ஓட்டு போகிறோம். நீங்களாக இருக்கும், நானும் இருந்தாலும் சரி. அவர் என்ன முழு நேர அரசியல்வாதியாக வர போகிறேன், இதுக்கு மேலே நான் படங்கள் நடிக்க மாட்டேன், முழுசாகவே அரசியலுக்கு இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அதுதான் நல்லது. ஏன்னா இதுலேயும் அதுலேயும் மாற்றி மாற்றி ஆற்றுலேயும் சேத்துலேயும் காலை வைக்கக்கூடாது. ஒரே இதிலே இருக்கணும். இப்போ எம்ஜிஆர் எப்படி அந்த மாரி எல்லாம் வந்தாங்கன்னா அதுதான் இருக்கணும். இதுலேயும் நடிச்சுட்டு அப்படியே நடிச்சுட்டு போகக்கூடாது. ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு தனிப்பட்ட விருப்பத்தில் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, இல்லை யாராச்சும் புஷ் பண்ணி ஒரு கட்சிக்கு வரணுன்றதுக்காக வர வச்சுருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அவராக தான் இருக்கணும். மற்றபடி புஷ் பண்ணுறதுக்கெல்லாம் அவரும் படிச்சிருக்கிறாரு, எல்லாமே இருக்குது. மசூதி அதெல்லாம் கிடையாது. அவர் பிடிக்குன்றது ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் இருக்குது, மெச்சூரிட்டிலாம் நல்லா இருக்குது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ஹெல்ப் பண்ணுறது படத்தில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அரசியலும் வந்துட்டால் லைவாக இருக்கணும். உங்களோட கருத்தை அவருக்கு சொல்லணும்னா விஜய் சாருக்கு என்ன சொல்லிங்களா சொல்லணும்? தளபதி அண்ணன் ரொம்ப பிடிக்கும். இளைய தளபதி அண்ணன் இல்லை பசங்க எப்படி ப்ரைவேட்டில் எல்லாருக்கும் கல்வி கிடைக்குதோ அந்த படிப்பு கவர்மெண்ட்டில் எல்லாருக்கும் கிடைக்கணும். மருத்துவம் நல்லா கிடைக்கணும். நம்ம நாட்டில் இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமமாக இருக்கணும். வெற்றி பெறுவாரா? கண்டிப்பாக வந்தால் வெற்றி பெறலாம். கண்டிப்பாக அண்ணனுக்கு போடாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக போடுவேன். இதனால் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருப்பாரு. தமிழ்நாடை வெற்றி பெற வைக்கிறதுன்றதுக்காக வச்சிருக்கலாம். இதுக்கு மேலே அவர் படங்கள் நடிக்க மாட்டார், ஃபுல்லாகவே அரசியலுக்கு தான் ஈடுபட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. மோசம். ஏன்? நடிக்கலாம், ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் ஆக்டர், அதான் பெஸ்ட்டு. விஜய் கட்சியோட பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அது தமிழ்நாட்டு ஏதோ சொல்லி கேள்விப்பட்டோம். தமிழக வெற்றி கழகம். ஆனால் போட்டு வர வைக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். புதுசாக யாராவது வர வேண்டியது ஒரு நல்ல விஷயம். இந்த ஆட்சியும் பார்த்தாச்சு, இந்த ஆட்சியும் பார்த்தாச்சு. புதுசாக இப்போ ஏதாவது வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு ஒரு இது கண்டிப்பாக வர வைக்க வேண்டிய விஷயம். என்னன்னா அவர் இதுக்கு மேலே படங்கள் நடிக்க மாட்டார், இதுதான் என் கடைசி படமாக இருக்கும், இதுக்கு மேலே நான் முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் படத்தில் நடித்து ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு இருந்தார். இப்போ மக்களுக்காக, இப்போ அரசியல் வரணும்னா மக்களுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கணும். அது அந்த அரசியல்ன்றது மக்களுக்காக கஷ்டப்படணும். அதுக்காக அவர் சொல்லியிருப்பாருன்ட்டு ஒரு எண்ணம். 24 வர நாடாளுமன்ற தேர்தல் அவர் நிற்க போகிறது இல்லையா, 26 வர சட்டமன்ற தேர்தலாம் நிற்க போகிறாராம். எதனால் இந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் மக்களுக்காக எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃப்ளட்டெல்லாம் வந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ ஃப்ளட்டு வந்ததுக்கு மக்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லது ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. அந்த ஒரு எண்ணத்தில் இப்போ மக்களுக்காக வரலான்றது ஒரு எண்ணம். ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ இந்த ஆட்சியும் பார்த்துருக்காங்க, அந்த ஆட்சியும் பார்த்துருக்காங்க. விஜய் சார் வந்தார்னா அவர் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க, மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஆல்ரெடி இப்போ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ அவங்க பாக்கெட்லேருந்து ₹1 எடுத்து செலவு பண்ணாலும் அது அவரோட காசு. ஆனால் அதுவே அவர் பண்ணுறாருன்னா அரசியலுக்கு வந்தால் இன்னும் ஜாஸ்தி பண்ணுவார். இது அவரோட தனிப்பட்ட முடிவாக இருக்குமா, இல்லை இவர் யாராவது புஷ் பண்ணுறாங்களா நான் பாலிடிக்ஸ் வரணும் அப்படின்றதுனால? சரி, இது அவங்களோட முடிவாக தான் இருக்கும். அரசியலுக்கு வர்றது இப்போது வேறு விஜய் சார் மட்டும் இல்லை, வேறு யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம். அவங்களுடைய எண்ணம் அது இருக்கும். கண்டிப்பாக வெற்றி விஜய் சாருக்கு. என்னோட ஓட்டம் கண்டிப்பாக விஜய் சாருக்கு இருக்கும். தமிழக வெற்றி கழகம் கட்சி பேர். அப்படியா? நல்லபடி நல்லா ஆட்சி பண்ணால் போதும். இப்போ கட்சிக்கு வரனா ஒரு படங்கள் எதுவுமே நடிக்க மாட்டார், ஃபுல்லாகவே அரசியலுக்கு தான் வர போகிறேன்னு சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்னென்னு? அவர் நடித்தா நல்ல படம் நடித்தா பேர் அவருக்கு. அரசியல்லாம் அது வேற கணக்கு, இது வேற கணக்கு. அரசியல் படத்துலையும் நடிக்கிறது நல்லது தான். இப்போ விஜய் இருந்தால் ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா? வரலாம், சொல்ல முடியாது, இல்லை கடவுள் சைடு தானே. வந்தாருன்னா நல்லபடியாக நல்லா எங்களை மக்களை நல்லா பார்த்துட்டா போதும். வேற கட்டாயம் போடும். இப்போ விஜய் சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் பேர் வெளியிட்டிருக்காரு, அது என்ன பேர் உங்களுக்கு தெரியுமா?
இது ஒன்றுக்குது. இவர் ஏன் திராவிடம் இல்லாமல் வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு? நம்மளுக்கு வந்து சின்ன ஒரே ஒரு ஹேபிட் தான், ஓகேவா? கட்சின்றது வேற விஷயம். சரி, ஓகே. எனக்கு வந்து எப்படின்னா அண்ணன் அவ்வளோதான். டிவிகேவா? டிவிகேனா இப்போ ஒரு விஜய் தொடங்கியிருக்கிறார்ல தமிழக வெற்றி கழகம். இவ்வளோ நாளாக வந்து எப்படின்னா எல்லாத்துலேயும் திராவிடன்னு இருந்துச்சு. அந்த மாதிரி இவர் மட்டும் அது இல்லாமல் வெறும் வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவருடைய விருப்பம், அவர் வைக்கிறாரு. இவங்க இது வந்து காரணம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், திமுக அண்ணா திமுக, இங்கே பெரியார் அண்ணா, அது கலைஞர் எம்ஜிஆர், அந்த வழியில் வரத்தால இங்கே வந்து அவர் விஜயகாந்த் கூட கட்சி தொடங்கும்போது அதே அதாவது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு வச்சுருந்தாரு. ஆக அந்த பேர் இருந்தால் தான் இந்த மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற முடியுன்றதால அவங்க அந்த மாதிரி வச்சாங்க. இவர் ஏதோ இதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு அவர் ஒரு பெயரை மாற்றி வச்சுன்னு இருக்கிறார். அவ்வளோ. நான் முழு நேரம் அரசியல்வாதியாக இருப்பேன், படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் கூட 77 வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்துட்டா படத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நஞ்சம் இருந்த படத்தை முடிச்சுட்டு அவர் ஃபுல்லாக அரசியல்வாதியாக மாறினார். விஜயகாந்த் அப்படி தான் சொல்லின்னு இருந்தார். அதே மாதிரி தான் இவர் சொல்கிறாரு, நான் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறாது அவங்களுடைய விருப்பம், மாறுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஓகே. 1 கோடி பேரை வந்து நாங்கள் கட்சியில் இன்றைக்கே சேர்க்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்வார் இவர் கோடி பேரை சேர்க்குறேன்ட்டு. எங்கே சேர்க்கப்படும்? இருக்கிறது 8.5 கோடி பேர் ஜனம். இதில் 1 கோடி இவர் சொன்னால் ஏடிஎம்கேல அவங்க சொல்கிறாங்க, டிஎம்கேலே அதே மாதிரி சொல்கிறோம். 2 கோடினா அப்போ இந்த 3-4 கட்சியை சேர்ந்து 8 கோடி பேரையும் சேர்த்துனா அப்போ குழந்தைக்கு இருந்தாலும் நம்ம உறுப்பினர் சேர்க்க முடியும். 2026 தான் அவர் நிற்க போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் அவர் 2024 நாடாளுமன்றம், அப்போ எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டு பட்டு கட்சி தொடங்கணும்? தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சி தொடங்கலாமே. தேர்தல் இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் இருக்க போது பார்லிமெண்ட் எலெக்ஷன். வந்து விஜய் இன்னைக்கு ஒரு கட்சி பேரை அவரோட கட்சி பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எல்லா கட்சியிலையும் வந்து திராவிடன் இருக்குது. தமிழக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். இவர் மட்டும் ஏன் திராவிடன் இல்லாமல் வெற்றி கழகம்ன்ற தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு? வெற்றி கழகம் தமிழகம் வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி அது வந்து விஜய் அவர் விருப்பத்துக்கு வச்சுருக்கார். ஆனால் மக்களை வந்து பாதுகாக்கணும், அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அது எந்த கட்சி வேணாலும் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போத்த கட்சியெலாம் வந்து நிர்வாகம் வந்து என்னன்னாக்கா அவங்கவுங்களோட பணத்துக்கு சேஃப்டிக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து எடப்பாடிலாம் வந்து அவர் காசுக்காக தான் போடுறோம்னு அந்த கட்சியை வளர்த்தவங்க வேற. முழு நேரம் அரசியலுக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது அவருடைய விருப்பங்கள். ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு கூட வந்து கலைச்சாங்க, அப்புறமும் படம் நடித்தார். ஏன்னா அரசியல் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நடிச்சுக்கிட்டே அரசியல் இருந்தாக்கா நல்லது எனக்கு தெரிஞ்சது. அரசியல் ஃபுல்லாக அரசியலுக்கு வந்தாக்கா அவரை வந்து அப்புறம் ஃபீல்டில் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலெலாம் நிற்க போகிறாராம். ஏன் இப்படி அவர் இந்த முடிவு ஏன் அவர் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு கூட்டணியில் சேரலாம்ல, அது சேர்ந்தாக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வர போகிறது கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு கூட்டணியில் கீழே கட்சியை வந்து மக்களை வந்து திருப்புறதுக்கு ஒரு நல்ல இது. அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா நீ ஒதுங்கி போன ஒன்றும் தப்பு கிடையாது. விஜயகாந்த் கூட எதிர்கட்சி தலைவர் டிஎம்கேவே தூக்கி சாப்பிட்டாரு. அவர் எதிர்கட்சி தலைவராக உட்காந்து சட்டசபையில் உட்காந்து வந்தவர் தான். அது மாதிரி ஏதாவது ஒரு கூட்டணியில் வந்து அப்படி வரலாம். அட்வைஸ் தரணும்னா என்ன சொல்லுவீங்க விஜய் சாருக்கு? மக்களுக்காக செய்யணும். மக்களை வந்து நல்லா அன்பாக எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது, தட்டி கொடுத்து கட்டி பிடிச்சி எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு என்னுடைய ஆசை. டிஎம்கேவோட ஃபுல் ஃபார்ம் என்னதுண்ணா? திராவிட முன்னேற்ற கழகம். ஏடிஎம்கே? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். டிவிகே? தளபதி முன்னேற்ற கழகம். தமிழக வெற்றி கழகம் டிவிகே இன்னைக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்க. இத்தனை கட்சியிலே வந்து திராவிடன் இருக்குது, இவர் மட்டும் ஏன் திராவிடன் இல்லாமல் வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு? அவர் எப்பயுமே வெற்றியை நோக்கி தான் முன்னேறி போயிட்டு இருப்பாரு, அதனால வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. இதுக்கு மேலே ஒரு படம் நடிக்க மாட்டேன், இதுதான் என் கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் கண்டிப்பாக நடிப்பார். அவர் வந்தால் நல்லது தான். அவர் இல்லைன்னா சீமான் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வரணும். 2026 வர சட்டமன்ற தேர்தலாம் நிற்க போகிறாராம். இது முன்னாலேயே அறிவிச்சிட்டாரு. அவர் வந்து இது வந்து தளபதி ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது முன்னாடியே அறிவிச்சு எல்லாருக்கும் தெரியும். 26 வந்து விஜய் வருவாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் சார் வந்து இன்னைக்கு கட்சி பேரை வெளியிட்டிருக்காருல, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் சார், தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இருந்தது எல்லாமே திராவிட கழகம் தான் வந்திருக்கு. இவர் மட்டும் ஏன் தமிழக வெற்றி கழகம் வித்தியாசமாக பேர் வச்சிருக்காரு? எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாமே துன்பப்பட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால் இனி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி வரணுன்றதுக்காக அந்த பேரை வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே படங்கள் நடிக்க மாட்டேன், முழு நேரம் அரசியலில் தான் ஈடுபட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நான் நினைக்கிறேன். அது நல்ல விஷயந்தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு வந்திருக்கிறது. அவருடைய தொழிலே அவரை விட்டுட்டு வர்றதுன்றது பெரிய விஷயம்.
உண்மையாக மக்களுக்காக அவர் சேவை புரியணும் அப்படின்றத வரவேற்கிறேன். சட்டமன்ற தேர்தல் 26 தான் நிற்போம் அப்படின்னு சொல்றாரு. என்னவா இருக்கும்? ஏன் அப்படி பண்றாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போது நாடாளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதம் ஒரு 60 நாளில் வந்துடும். அதுக்குள்ளே வந்து தயாரிப்பு வேலைகள்ன்றது ரொம்ப குறைவாக இருக்கும். இது ஆரம்பத்திலே இது ஒரு பின்னணி சந்திக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் கூட இருக்கலாம். அப்போது அடுத்த சட்டமன்ற தேர்தல்னும் போது கட்சியை பலப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு நிலையை கொண்டு வந்ததுக்கப்புறம் செய்யலான்னு கூட இருக்கலாம் அவங்க அப்படின்னு கருதுகிறேன். பின்னாடி இந்த கட்சிக்கு வரணும்னு புஷ் பண்றாங்களா யாராச்சும்? இல்லை அவர் தனிப்பட்ட விருப்பத்தில் தான் வந்திருக்காரா? அதாவது வந்து ரெண்டுமே இருக்கும் சார், இதில் ரெண்டுமே இருக்கும். அவரும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பல கட்சிகளோட தொடர்புடைய ஒரு நபர் தான். எல்லா கட்சிக்கு தலைவர்களும் அவருக்கு அறிமுகமானவர். அவருடைய குடும்பத்திலேருந்தும் ஒரு அழுத்தம் வந்திருக்கும், ரசிகர் மத்தியிலேருந்தும் ஒரு அழுத்தம் வந்திருக்கும், அவருடைய சொந்த இதுவும் ஒரு முயற்சியும் இருக்கும். எல்லாமே சேர்ந்து தான் அவரை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து அவரை தள்ளியிருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. அவருக்காக பொதுமக்களாக நீங்கள் ஏதாச்சும் அவருக்கு ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? ஏன்னா அவர் வெளியிட்டிருக்க அந்த கருத்துக்களே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஊழல் இல்லாத தமிழ்நாடு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் கூடுதலாக என்ன எதிர்பார்க்குறோன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்புன்றதை உத்தரவாதப்படுத்தணும். அதாவது அதை வந்து இது பண்ணணும், இந்த இலவசங்களில் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆமாம், குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை கிடச்சி அந்த இலவசமே தேவையில்லை, அந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். விஜய் சார் வந்து இன்னைக்கு கட்சியோட பேரை வெளியிட்டிருக்காரு. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்களா? தெரியாது. நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். இவர் மட்டும் ஏன் புதுசாக வந்து தமிழக வெற்றி கழகம்ட்டு திராவிடமே இல்லாமல் கட்சியோட பேரில் திராவிடமே இல்லாமல் ஏன் பண்ணிட்டு இருக்காரு? அதாவது இவர் வந்து திராவிடத்தில் வந்து திராவிடன்னும் போது டிஎம்கே இந்த மாதிரி வருது. அது தனிப்பட்ட முறையில் கட்சி இது பண்ணுறது அவர் தான் வச்சுருக்காரு. இப்போ வந்து என்னன்னா அவர் படங்கள் நடிக்க மாட்டேன், நான் முழு நேரம் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அரசியலுக்கு வந்தது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து சீரியல் இதிலே இருந்திருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம். அந்த அரசியல் வந்ததுனால அவருடைய ப்ராப்ளம் வந்து இந்த அரசியலில் வந்து மைண்டு பூரா அந்த அரசியலில் போயிடுது, மற்றபடியாக வெளியில். ஆனால் ஒரு மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் அவர். யார் போனாலும் எந்த இது இல்லாமல் அவர் நல்லபடியாக செய்து கொடுப்பார், எது கேட்டாலும் செய்வார். அது ஒரு நல்ல குணம் உள்ளோட. இது வந்து அவர் தனிப்பட்ட விருப்பத்தில் தான் அரசியல் கட்சிக்கு வந்திருக்காரா? தனிப்பட்ட முறையில் தான் வந்திருக்காரு. இல்லைன்னா யாராச்சும் அவர் புஷ் பண்ணி? இல்லை, யாரும் புஷ் பண்ணுறதுக்கு இல்லை. யாரும் புஷ் பண்ணுறது அவரை யாரும் புஷ் பண்ண போகிறாங்க? ஏன்னா அவர் நடிகரும் யாரும் புஷ் பண்ணி வரணும்னு அவசியம். அவரை தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இந்த கட்சியில் வந்து நல்லபடியாக வந்து மேலும் மேலும் கட்சியை உயர்த்தணும், அவ்வளோதான். வெற்றி பெறுவார். வெற்றி பெறுன்ற நாங்களாம் எல்லாமே கான்செப்டாக இருக்கோம். நிச்சயமாக ஓட்டு போடுவோம்.